ஓம் நம சிவாய. நம்ம சிவசஹஸ்ரநாமத்தில் 430 நாமங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். மகாமேக நிவாசினே நம, அதாவது 430வது நாமமாக நம்ம பார்த்தது. அதாவது பிரளய கால மகாமேகங்களில் வசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவரே ஈஸ்வரனேன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 431வது நாமம் மகா கோராய நம, மிகவும் உக்ரமானவர். அதாவது பிரளய காலத்தில் உண்டாக்கி பிரபஞ்சத்தை அப்போ அழித்து மகா கோர வடிவத்தை தாங்கிண்டு இருக்கிறதுனால அவர் மகா கோராயனமா. அதுதான் ருத்ரத்தில் சொல்லப்படுறது ஹௌரேபியோ அஹோரேபியா அகோரேபியஹான்னு வருது. அந்த கோர வடிவத்தை தாங்கிண்டு, அதாவது இப்போது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஸ்திதியை நம்ம அழிச்சுட்டு தான் அடுத்த யுகத்தையோ அடுத்த லோகத்தையோ உண்டாக்க முடியும் இல்லையா? அந்த வேலையை செய்யக்கூடியவருன்றதுனால மகா கோராயனமா. வச்சினேனமா, எல்லாவற்றையும் தாம் வசத்தில் வச்சுட்டு இருக்கவர். அதனால் அவர்கிட்ட ஐஸ்வர்யமா இது எந்த விஷயம் அவர்கிட்ட வச்சுக்க முடியாது, அப்பேற்பட்டவர். அதனால் வச்சினேனமா. கராயனமா, சம்ஹாரம் செய்கிறவராக இருக்கக்கூடியவர், சம்ஹார மூர்த்தியாக இருக்கார், சம்ஹார கர்த்தாவாக அவர் தான் இருக்கார். அதனால் அவர் கராயனமா. அக்னி ஜுவாலாயனமா, அக்னி பழம்பு போல் பிரகாசமுடையவராக இருக்கார். அந்த அக்னி ரூபத்தை சுவாமி தான் தாங்கின்னு இருக்கார். அதனால் அவர் அக்னி ஜுவாலாயனமா. மகா ஜுவாலாயனமா, மகா பிரகாசமாக இருக்கவர். அவரை விட ஒரு பிரகாசம் பார்க்கவே முடியாது. அவரை தாண்டின ஒரு பிரகாசம் இல்லை. இந்த உலகமே அவருடைய பிரகாசத்தில் தான் பிரகாசிக்கிறது. அதனால் அவர் மகா ஜுவாலாயனமா. அதி தூம்ராயனமா, அதிகமான புகையை உண்டாக்குறவர். அதாவது காலாக்னி ரூபமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அது எல்லா ரூபத்தையும் அந்த எரிச்சிற சக்தி உடையவர் இல்லையா? அந்த எரிச்சு இன்னொரு சக்தி உண்டாக்கும் பொழுது அந்த புகமயமாக கூடியவர். அதனால் அவர் அந்த நாமம் வருது, அதி தூம்ராயனமா. ஹுதாயனமா, எல்லாராலையும் ஹோமத்தினால திருப்தி செய்யப்படுகிறவராக இருக்கார். அதனால் ஹோமேன பிரீத்தே அப்படின்னு வருது அவருக்கு ஒரு நாமம். அதனால் அந்த இடத்துல ஹோமம் பண்ணும்பொழுது சுவாமி அந்த ஹோமத்துக்கு சந்தோஷம் அடைகிறார், நம்மளை ரட்சிக்கிறார். அதனால் அவர் ஹுதாய நமான்ற நாமம் வருது அவருக்கு. ஹவிஷே நம, ஹோம திரவியமாக இருக்கக்கூடியவர். அந்த ஹோமத்தில் அர்ப்பணம் பண்ணக்கூடிய வஸ்துக்களாகவும் இருக்கார், அந்த ஹவிஸாவும் அவர் தான் இருக்கார். அதனால் அவர் ஹவிஷே நம. இதே விஷயந்தான் கீதையிலையும் வருது, ஹவிஸும் பிரம்மம்னு வருது. அதாவது கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவும் அதைத்தான் சொல்கிறாரு, நீ என்ன ஹோமத்தில் அர்ப்பணிக்கிறியோ அந்த பொருளாக நான் தான் இருக்கேங்கிறார். அதே விஷயந்தான் ஈஸ்வரனுக்கும் பொருந்தருது. விருக்ஷ்ணாயனமா, கர்ம பலங்கரை வர்ஷிக்கிறவராக இருக்கார். வர்ஷதி கர்ம பலானாதி விருஷ்ண அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது தர்மத்தோட ஒரு பலனையும் தரக்கூடியவராக இருக்கிறதுனால அவர் விருஷ்ணாயனமா. சங்கராயனமா, சுகத்தை அளிக்கிறவராக இருக்கார். பித்தர்களின் வடிவில் நின்றுண்டு இகலோக இன்பத்தை அளிக்கிறவரும். அதாவது இகப்புற இப்போ இருக்கிறது நம்ம அனுபவிக்கிறது புறலோக இன்பங்கள். அடுத்த நம்ம சாட்சாத்காரம் நம்மளுடைய இந்த லோகத்தை விட்டுட்டு போகும்போது இகலோகத்துக்கு போகும்போது அந்த இன்பத்தையும் கொடுக்கக்கூடியவர், மோட்ச இன்பத்தை அளிக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு இந்த நாமம் வருது, சங்கராயனமா. சுகத்தை அளிக்கக்கூடியவரே, இக பர சௌபாகியம் அருள்வாயேன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா? அதனால் இந்த பரசுகம் மட்டும் முக்கியம் இல்லை, இக சுகம், அதாவது அந்த நம்மளுடைய இந்த சரீரத்தை விட்டுட்டு அப்புறமும் சுகத்தை அளிக்கக்கூடியவர். நித்தியம் வம்சர்ஸ்வினே நம, 441வது நாமம். எப்பயும் ஒளி உள்ளவராக இருக்கார். அதாவது இப்போ அவருக்கு ஒளி இருக்குது, அதுக்கப்புறம் அது சித்த நாள் கழித்து குறைய போகிறது, திருப்பி பெற போகிறாருன்றது கிடையாது. அவர்கிட்ட எப்பயும் அந்த ஒளி இருந்துகிட்டே இருக்குது, அது குறைய போகிறதே கிடையாது. அப்படிப்பட்டவனானதுனால நித்திய வம்சஸ்வினேனமான்ற நாமம் வருது அவருக்கு. தூமகேதனாயனமா, தூமகேதனாயனமான்றச்சே புகக்கொடி உள்ள அக்னியாக இருக்கக்கூடியவர். புகை வடிவில் அக்னியாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த நாமம் வருது. தூமகேதனாயனமா. நீலாயனமா, மரகத வர்ணமாக இருக்கார். நீலவர்ணம் மரகதத்தினுடைய வர்ணமாக இருக்கார். அதனால் அவர் நீலாயனமா. அதாவது விஷத்தை அருந்தினார் இல்லையா, நம்மளுக்காக ஆல்கால விஷத்தை தன்னுடைய தொண்டையில் அடக்கின்றார் இல்லையா இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக. அதனால் அவருக்கு நீலாயனமா. அவர் நீலவர்ணனாக மாறினார், அதனால் நீலாயனமா. அங்கலுப்தாயனமா, தனது அவயவமான லிங்கத்தில் சாநித்தியமாக இருக்கக்கூடியவர். லிங்கே நித்தியம் சந்நிஹித இத்தியர்த்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த லிங்கத்தில் தன்னுடைய சாநித்தியத்தை செலுத்தினவர்.
அதனால் அவர் அங்கலுப்தாய நம, சோபனாய நம, மங்களமே வடிவாக இருக்கக்கூடியவர். மங்களம்னா அங்கே ஈஸ்வரன் தான் மங்களம்ன்ற வடிவத்துக்கு அர்த்தமாறார். ஈஸ்வரன் இருந்தால் தான் அங்கே மங்களம் உண்டாக முடியும். அப்பேற்பட்டவனானதால் அவர் சோபனாய நம. இதோட நம்ம 445 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய.